என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உயிராக வந்தார். என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நமக்கு உறவாக மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த உயிரை கொடுத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை பலப்படுத்தி வழிநடத்தி வந்துட்டுருக்கிற ஏசப்பா இந்த நாள்லையும் நம்மளை பார்த்து ஒரு அருமையான வசனம் கொடுக்குறாங்க. எரேமியா 29:11 படியாம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு வார்த்தை. அப்படி தானே குட்டீஸ்? நம்ம எல்லாருக்குமே ஏதோ விதத்தில் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆவலான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அது நம்மளோட மனசுக்கு தெரியும் நம்ம எந்த விஷயத்தை குறித்து எதிர்பார்த்துட்டு இருக்கோன்னு. இன்றைக்கி நமக்கு உறவா உயிரா நம்மளுக்கு வழிகாட்டியா பாதுகாப்பு அரணா நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துக்கும் சேங்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எதிர்பார்த்துருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனம் நமக்கானதாக இருக்கிறதுக்காக நம்மளோட இருதயத்தை முழுவதுமாக அவருடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். நம்மளோட இன்டென்ஷன்ஸை நம்மளோட வேண்டுதல்களை எல்லாத்தையும் நம்ம அவருக்கு மறைவாக வைக்காமல் அவர் முன்னிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பனாக சரண்டர் ஆகிடுவோம். கண்டிப்பாக நம்ம அப்படி ஓப்பனாக நம்மளை முழு உள்ளத்தோட முழு இருதயத்தோடு நம்ம அவரிடத்துல சரண்டர் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக நமக்கு எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்கவும் மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். நம்மளுடைய தவறுகளை பார்த்து சுட்டி காட்டி நம்மளை விட்டு விலகிறது நம்ம ஏசப்பா கிடையாது. அது இந்த உலகப்புறமான மக்கள் தான் பண்ண முடியும். நம்மளே பண்ணுவோம். நம்ம உடனே நம்ம பண்ண மாட்டோம், மற்றவங்க தான் பண்ணுவாங்கன்னு இல்லை. நம்மளே மற்றவங்க நம்ம தப்பு பண்ணோன்னா அவங்கள சுட்டி காமிச்சு அவங்கள விட்டு விலக தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்ம ஏசப்பா என்ன பண்ண மாட்டார், நம்மளை ஒரு நாள் அப்படி ஒதுக்கி வைக்கிற தேவன் கிடையாது. ஸோ அவர் சொல்கிறாரு, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் அதெல்லாத்தையும் நீ என்கிட்ட சரண்டர் பண்ணிடு. கண்டிப்பாக உனக்கான எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதுக்கு உன் கூடவே நான் இருக்கேன்னு இந்த நாளில் நம்ம பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான முடிவை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. அவரோடு இணைஞ்சு நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து அவருக்காக பணி செய்து அவருடைய எல்லா விதமான ஆசைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். கண்டிப்பாக அவருடைய உடனிருப்பு நம்ம எதிர்பார்த்துருக்கிற முடிவை சரியான நேரம் தவறாமல் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த இரவை நம்ம நல்லபடியாக தூங்கி எழுவோம். ஸோ அதுக்காக இயேசுபாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன நேரத்துலையும் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க டாடி. உங்களுடைய திருவுளம் நிறைவேற்றுறதுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. எங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின் படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமென்.